Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான சிப்பி ஃப்ரை எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். அதாவது மசில் ஃப்ரை. இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. கண்டிப்பா நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா kindly subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 50 பீஸ் சிப்பி எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு வெளியே இருக்கிற எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 3 தடவை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா அது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஸ்டவ்வில் வச்சு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஷெல் ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா உள்ளாடி இருக்கிற மீட்டை எடுத்துக்கோங்க. இன்னொரு ஷெல்லை வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ உள்ளாடி இருக்கிற மீட்டை எடுத்துருங்க. இதில் உள்ளாடி ஒரு ஹேர் மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கும். அதை கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடணும். அதோட குக் பண்ணக்கூடாது. அதோட சாப்பிட்டோன்னா நமக்கு ஸ்டொமக் பெயின் வரும். ஸோ அதை ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. இப்படி எல்லாத்துலேயும் ரிமூவ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ண தேவையான மசாலா அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்டி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் ஊற விட்டுருங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் இந்த சிப்பி எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததும் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி ஆயிலிருந்து எடுத்துருங்க. சூப்பர் டேஸ்டியான சிப்பி ஃப்ரை ரெடி. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.